அங்கே பாப்பா அந்த பக்கம் நில்லுப்பா. கொள்ளு. அங்கே வச்சிரு. ஈஸ்வரா மகாதேவா அதில் குத்துப்பா முடியாதா? இங்கே ஒரு இன்ச்சு வை வாழைப்பழத்தை குத்து. இந்தப்பா ஏதோ அங்கே நில்லுங்க. அம்மா பக்கத்தில் நில்லுப்பா. நில்லு கோயங்க. திரும்பி நில்லு சாமி. அம்மா பக்கத்தில் இப்படி நில்லுப்பா. அங்கே போய்ட்டு அம்மா உட்காந்துக்கிற மாதிரி. இங்கே நில்லுங்க. போப்பாங்க. அங்கே நின்றுக்குங்க. என்னப்பா உங்கள் பேர்? அதில் பேசுங்க. சந்திரசேகர். எந்த ஊர்? சென்னை. நீங்கள் வந்து இங்கே அம்மாவுடைய இந்த நாகம்மா ஆத்மா அருள் வாக்கு சித்தர் பீடம் கட்டுனதுக்கு இங்கே வந்து இது பட்டி பார்த்தீங்க தானே? எத்தனை நாள் தங்கினீங்க? 10 நாள் தங்கும்போது அம்மா அவங்க போகிறேன்னு கேட்டிங்களா? நான் போகிறேம்மா இன்னைக்கு ஊருக்குன்னு கேட்டிங்களா? அம்மா உத்தரவு கொடுக்காத முன்னே கேட்டிங்களா? அப்போ அம்மா என்ன சொன்னாங்க? ஏன் என்ன மகிமை நடக்கும்னு என்ன சொன்னாங்க? என்ன நடந்துச்சு அதை சொல்லுங்கள். அதான்ப்பா என்ன சொன்னாங்க? அவங்க தடுத்து போட்டாங்க. போகாத இன்னைக்கு. அமாவாசை அதனால பார்த்திப்போம் வருது. அதுக்கு இருந்துட்டு போங்க. நீ போகிறதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே உனக்கு ஒரு அதிசயம் சொல்லுங்கள். அது என்ன நடந்து சொன்னது? அதான் பட்டா வந்தது. எத்தனை வருஷமாக பட்டா இல்லாமல் இருந்தீங்க? 50 வருஷம். ஜோரா பேசுப்பா. 50 வருஷமா. 50 வருஷமாக பட்டா இல்லாத இருந்தீங்க. சென்னையில் எந்த இடம்? இது பல்லாவரம். பல்லாவரம். 50 வருஷம் பட்டா இல்லாமல் இருந்த இடம். அம்மாவை வந்து பூஜை செய்துட்டு எங்கள் அம்மா கிட்ட 15 நாள் தங்கி இந்த இடத்துக்கு வந்து இது பட்டி பார்த்தீங்களா? அதனால் அம்மா கொடுத்த கிஃப்ட்டு ஊருக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு 50 வருஷமாக கிடைக்காத பட்டா அம்மாவை வந்து இங்கே எல்லாம் சீர் செய்து முடிச்சுட்டு ஊருக்கு போகிறீங்க. அங்கே போன உடனே கிடச்சிச்சா இல்லை போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டு இருந்தாங்களா? ஒரு வாரம் கழிச்சு. அம்மா சொல்லி அனுப்புனாங்களா? ஒரு அதிசயம் நடக்க போது போங்கன்னு. நடந்துச்சா? அது என்ன சந்தோஷமா இல்லை எப்படி இருக்கு? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு அதை சொல்கிறதுக்கு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. அம்மாவுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்க. இந்த அம்மாவை பற்றி பெருமையை கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், அந்த அம்மா என்னென்ன செய்கிறாங்க, மக்களுக்கு என்னென்ன செய்கிறாங்க? நல்லது செய்கிறாங்க. இப்போ 50 வருஷமாக இல்லாத பட்டா சென்னையில் உங்களுக்கு இப்போ அம்மா கிட்ட வந்து போன பின்னாடி பட்டா கிடச்சிருச்சு. அது சந்தோஷமா? மக்களுக்கு சொல்லுங்கள். என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு? நல்லது சொல்லணும். சரி, நமச்சிவாய். அதிசயமான அப்படியே நிகழ்த்தோம். அணில முருகன். ஆமாம். என்னங்க உங்கள் பேர்? நாகராஜ். எங்கேருந்து வந்திருக்கீங்க? என்ன அம்மாவை பற்றி கேள்விப்பட்டு வந்தீங்க? முருகன் சாமி அவர் மூலிமா வந்து இதுமாரி அம்மா சித்தர் இருக்காங்க, வாழ்க்கை இது வந்து எல்லாம் மாற்றி கொடுப்பாங்க, நல்லதே நடக்கும் அப்படின்னாங்க. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. நல்லதே நடக்கும் அப்படின்னாங்க. சரி, அப்புறம் முருகன் சாமி அவர் மூலிமா வந்து உங்களுக்கு பார்த்தேன். நீங்கள் எல்லாமே கரெக்டாக 100% சொல்லியிருக்கீங்க. கடவுள் வந்து நேராக வர மாட்டாங்க. அதனால் அந்த முருகன் ஐயான்றவங்க மூலிமா உங்களை வந்து வழிகாட்டியிருக்காங்க. அங்கே வந்ததுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுங்க? இங்கே வந்தோடனே அதை இதனால நம்ம வந்து சரியாக இப்போ பார்க்காத இடத்துல போய் அங்கங்கே சுற்றி இருந்துப்போம். இப்போ தான் சரியான இடத்துக்கு கடவுள் மூலிமா வந்து இங்கே வந்து சேர்த்துருக்காங்க. இனிமேல் வந்து எல்லாம் நல்லா நடக்கும் அப்படியே முழுமையாக நம்பிக்கை வந்துருச்சு. இதுதான் முறை வந்திருக்கீங்க. இந்த முறையிலே அவ்வளோ நம்பிக்கை வந்துருச்சு. அந்த அளவுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வர அளவுக்கு நாகம்மா தாய் அங்கே என்ன சொல்கிறாங்க? இங்கே
வந்தோடனே இது போல விஷயம் நிறைய இடத்துல போனாலும் கொஞ்சம் சரியான இதுவாக இல்லை, போயிட்டு கண்டினியூ வாங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் இங்கே வந்தோடனே இது போல் இதுதான் விஷயம் அப்படின்ட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. நீங்கள் சொன்ன பின்னாடி சொல்கிறாங்களா இல்லை அவங்களே எல்லாம் சொல்லிடுறாங்களா? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்களே அம்மா சொல்லிட்டாங்க. எல்லாம் ஜாதகம் கொடுக்குறீங்களா? இல்லை ஜாதகம் எதுவுமே, ஜாதகம், ராசி இல்லை உங்களுடைய பயாடுட்டா எதுவுமே இல்லை, எதுவுமே வந்த உடனே சொல்லிடுறாங்க. ஆமாம், வந்தோடனே பேர் மட்டும் கேட்டால் பேர் கேட்ட உடனே அவங்க சொல்லிட்டாங்க. எல்லாமே சொல்லிட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டு இருந்தது, நடக்க போகிறது, நடந்து முடிந்ததெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமாம், எல்லாமே சரி. அதனால் அம்மாவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அம்மா சொன்னது பின்பற்றினா எல்லாம் முழுமையாக வெற்றியாகவும் எல்லாமே நடக்கும். நான் முழுமையாக நம்புறேன். நம்ம அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்துருச்சு அம்மாவுக்கு. அம்மாவுக்கு இப்போ அந்த நேரில் சிலையை பார்த்து என்ன நினச்சிங்க? அம்மா பார்த்து இதுமாரி ஒரு வேலை விஷயமாகவும் வேணேன், வீடு போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். வேண்டுதல் வச்சேன், வீட்டுக்கு போகலாங்காட்டியும் உனக்கு நீ வேண்டது நடக்கும் அப்படின்னு அம்மா 100% சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக. மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்கிறேன், நான் அதாவது அம்மா சொன்னது என்ன நடக்கும், அதேமாரி நான் என்ன வேண்டுதல் வச்சுன்னா அது அம்மாவுக்கு இது நான் செய்யணும்னு நான் நினைக்கணும், அதெல்லாம் அம்மாவுக்கு நான் நல்லபடியாக செஞ்சுக்கணும். நமச்சு உங்களையே கைப்பிடிச்சி வந்த பிறகு எல்லாமே பார்க்கணும். அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுறது, ஆத்தா வீட்டில் விட்டுறதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுங்களா? நல்லா கொடுத்து நல்லா மனசில் நினச்சதெல்லாம் வச்சு கொளுத்துமா. வேண்டுதல் வைங்க, சாதாரண தாயார் இல்லை. கோரிக்கை வச்சுக்கோமா, நல்லா வேண்டின்னு சொல்லுங்க. 3 முறை நல்லா கோரிக்கை வச்சுக்கோங்க, எல்லாம் நல்ல முறை முடிஞ்சிடும். அம்மா பிடிச்சிங்க, யாரும் உங்களுக்கு தேவையில்லை, தாய் வீட்டுக்கு வந்துருக்கீங்க. அது ஒரு கண்ணீரை தொடச்சி விடுறதுக்கு வந்துருக்காங்க. அவரும் வந்தாரு. வந்துன்னா மன உடம்பு சரியில்லை. என்ன கனவு கண்டீங்க? வந்து ஒரு 2 பேர் வர மாதிரி, வயசு வந்து 47 வயசு கேட்குற மாதிரி என்னென்னோ கேட்குறாங்க. ஆனால் அதே மாதிரி உங்களுக்கு நாம வயசுன்னு அவர் கேட்டோன்னே என் மனசில் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 47 வயசுன்னு சொன்ன உடனே நீ கவலைப்படாதம்மா, இங்கே அங்கேயும் இது பண்ணாத, நீங்கள் வாங்க, அம்மா இருப்பாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று சரி பண்ணிருவாங்க சொன்னார். நானும் விடாமல் ஃபோன் பண்ணி அந்த அம்மாட்ட எனக்கு வாய்ப்பு வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன். அவங்க கிடைக்கிறது கஷ்டமானாரு. இல்லை எனக்கு முடியலப்பான்னு சொன்னோன்னா உடனே ஃபோன் பண்ணி கேட்டோன்னா உங்களுக்கு கிடச்சிட்டாங்க அப்பாயின்மெண்ட், வாமான்னு. நான் காலைல கிளம்பி வந்துட்டேன். சரிம்மா, இங்கே வந்த பின்னாடி என்னத்தை கண்டிங்க? நான் எதுவுமே சொல்லலை, அவங்களே எல்லாமே சொன்னாங்க. இது மாதிரி சொல்லிட்டு நானும் போகாத இடம் இல்லை. ஆனால் எல்லாமே நான் ஜாதகம் கொடுத்து எல்லாம் பேர் எழுதியெல்லாம் பார்ப்பாங்க. நான் நீங்கள் எதுவுமே பண்ணலை அப்படியே நீங்கள் சொன்னீங்க. அது எனக்கு சந்தோஷமாயிடுச்சு. எனக்கு வந்து சரியாயிடும் நம்பிக்கை வந்துருச்சு. மனசில் நீங்கள் நினச்சிட்டு உட்காந்தது கூட சொல்லிட்டாங்களா? நினச்சிது உட்காந்துட்டு சொன்னாங்க. நீங்கள் எதில் இப்போ சாமி கொஞ்ச நாள் மாறினீங்கன்றதும் சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க. நான் சர்ச்சுக்கு தான் ஃபஸ்ட்டு, நான் வந்து பிறந்தது இந்து தான், நான் வந்து கிறிஸ்டின் இல்லை. ஏதோ என் மனசு கஷ்டமாயிடுச்சு, நான் சர்ச்சுக்கு போயிட்டேன். அதுக்குள்ளே எனக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு நான் ஒரு உண்மையிலே பஞ்சாங்கம் பார்க்க போனேன். அவங்க பார்க்கும்போது நீங்கள் கோவிலுக்கு போங்கம்மா, அவங்க உயிர் அங்கே தான் இருக்குது, அவங்க காப்பாற்றுவாங்க கண்டிப்பாக அப்படின்னு சொன்னார். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் திருப்பி நான் கோவிலுக்கு வந்துட்டேன். வந்து நல்லா ஆகிட்டேன். திரும்பியும் உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. இது எத்தனை இடத்துக்கு போயிருக்கீங்க? சுமார் ஒரு 8 இடம் 9 இடம் போயிட்டோமா. நான் எல்லாமே என்னதான் சொன்னாங்க? எல்லாமே வந்து செய்வேனே, ஏவல் செஞ்சிருக்காங்க, 30,000 கொடுங்க 40,000 கொடுங்கன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் நான் கொடுத்துட்டேன். ஒண்ணுமே இல்லை, தாலி மட்டும் தான் இருந்தது. இது வரைக்கும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் ஒரு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணிக்கிறாரு. சரி. கோயிலுக்கு கொலை போனது ஒரு 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணிக்கிறாரு. 5 லட்ச ரூபாய் காலி ஆயிருது. இப்போ ஒரு நகை கூட இல்லை. எல்லாமே எதனா இப்போ நான் போய் அம்மா சரி பண்ணிருவாங்க நம்பிக்கை வந்துச்சு. இப்போ நான் கடன் வாங்கி இப்போ வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கீங்க இந்த இடத்துல? இதுதான் முதல் தடவை நாங்கள் வந்தோம். முதல் தடவையிலேயே உங்களை பார்க்காமலேயே பேரை வச்சு உங்கள் முக்காலத்தையும் சொல்லிட்டாங்க. அதில் உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு? சரிம்மா. வந்து சொத்து சுகம் வேணாம்மா, என் உயிர் என் பிள்ளைகளோட நான் வாழணும், அவ்வளோதான். சரிம்மா, இப்போ நீங்கள் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு நான் சொன்னால் அங்கே இங்கேயும் தெரியாதீங்க, தயவு செஞ்சு பணத்தை செலவு பண்ணிக்கின்னு இது பிடிச்சிருச்சு அது பிடிச்சிருச்சு ஏவல் பிடிச்சிருச்சு சொல்லிட்டு ஏமாற்றி நைட்லேயும் பகல்லையும் வர வச்சு நம்மளை ஏமாற்றி அலைஞ்சி திரிக்கிறாங்க. தயவு செஞ்சு இங்கே வந்து டிவி செல்லில் பார்த்து எது நன்மை எது தெரிஞ்சுக்குங்க. அவங்க எதுவும் ஜாதகம் எதுவும் கேட்கல, என் முகத்தை பார்த்து என் பேர் சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அதுமாரி வந்து நீங்களும் நன்மை பெற்றுக்கொள்ளுங்க. சரிம்மா, நம்பிக்கை வந்துருச்சு உங்களுக்கு? நம்பிக்கை வந்துருச்சு. இன்னைக்கு வந்து கையில் பேண்டேஜோட இங்கே ஒரு சாட்சி சொல்கிறீங்க. அடுத்த முறை சொல்கிற சாட்சி நான் ரொம்ப நல்லா ஆயிட்டேன் அப்படின்றத வந்து இதே இடத்துல இந்த பஞ்சஸ்தல நாகம்மா ஆத்மா அருள்வாக்கு சித்தர் பீடம்
பஞ்சபூதங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் சாபம் பெற்றவங்க தான் இங்கே வர முடியும். தண்ணிக்கும் சாபம் உண்டு. நீங்கள் பற்ற வச்சு சாப்பிட்றீங்க இல்லையா, நெருப்பு, அதுக்கு ஒரு சாபம் உண்டு. காற்றுக்கு ஒரு சாபம் உண்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா மலைக்கு ஒரு சாபம் உண்டு, பூமிக்கு சாபம் உண்டு. இப்படி எல்லா சாபங்கள் நம்ம வாங்கியிருப்போம், அது நமக்கு தெரியாது. அந்த பஞ்சபூதங்கள் சாபங்கள் நிவர்த்தி ஆகிற இடத்துக்கு வந்து கை பேண்டேஜோட ஒரு நம்பிக்கையோட 5 வருஷமாக நாங்கள் இவ்வளோ வேதனைப்படுறேனே, எனக்கு ஒவ்வொரு நோவாக இருக்கே, ஆனால் நான் எக்ஸ்ரே, அடுத்தது ஸ்கேனு எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாத்துலயும் ஃபால்ட் எல்லாமே நார்மல் எல்லாமே நார்மல். எடுத்து தான் சுகர் லோ ஆயிடுச்சு, உங்களுக்கு ரொம்ப மயக்கம் வருதுன்னு ஒரே ஒரு ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க. 5 நாளைக்கு 3 ஊசி போட சொல்லிக்கிறாங்க. ஆனாலும் அந்த மயக்கம் நிக்கல. வரும்போதே வாமிட் வந்துச்சு. அப்படி பஸ்ஸுக்கு தாங்கிட்டு தான் நான் வந்தேன். ஆனா நான் விடியகாலம் வரதுக்கும் தடையா இருந்துச்சு. ஐயோ நம்ம மயக்கம் வந்தாலும் மீறி போயிடணும் சொல்லிட்டு ஏந்துதான் நான் வந்தேன். இதுக்கு வந்து 3 மணிக்குல எனக்கு மிஸ் கால் கொடுத்தாரு. நான் தியானத்துல போறோமா, அவங்க 3 மணிக்கு நான் மிஸ் கால் அதே டைமுக்கு வந்துச்சு. அப்புறம் ஏந்துதான் நான் நடக்க முடியல. எங்க வீட்டுக்காரரு தனியா வாடகைக்கிறாரு, எங்க அப்பா வீட்டுல நான் இருக்கிறேன். அவரும் போன் பண்ணிட்டாரு, நீ கிளம்பிட்டியா நிறைய. அப்பெல்லாம் இவருக்கு போன் பண்ணும்போது நான் ஏந்து கிளம்பி என் கையை பிடிச்சதான் இட்டுன்னு வந்தாங்க. அப்போ இதை வந்து என்னவா எடுத்துக்கிறீங்க, அதாவது ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒரு 6 மாதமாக தேடுறவங்களுக்கெல்லாம் நாகம்மா அவங்க கிடைக்கிறதில்ல. காலையிலே இருந்து இந்த முருகன்ங்கிற அடியரும் தியான டைமுக்கு முன்னாடி உங்களுக்கு விழிப்பு கொடுத்துருக்காரு. உங்களுடைய கணவர் தனியாக இருக்கார் வாடகை வீட்டில், அவருக்கும் ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு விழிப்பு கொடுத்துருக்காரு. அப்புறம் உங்களுக்கு வந்து மயக்கம் வருது, கையில் ட்ரிப்பு போட்டிருக்கீங்க, எப்படிடா போகிறதுன்னு நினைக்காம ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம நல்லா ஆயிடுவோம் என்ற நம்பிக்கை அம்மாவை பார்க்காத முன்னே உங்களுக்கு வந்துருச்சு. சொல்லிட்டு வந்தேன்னா வரும்போது விநாயகரை வேண்டிட்டு தான் வந்தேன். இதான் லாஸ்டா இருக்கும், இதுக்கு மேல நான் எந்த கோயிலுக்கு குளத்துக்கும் போக கூடாது. எங்க அப்பா வந்து என்ன ஒரு மாதிரி சும்மா போய் செலவு பண்ணிட்டு அவங்க வீட்டுக்காரன் அப்படி சொல்றாங்க. அதனால எனக்கு கொடுத்த வீட்டுக்காரரும் நல்ல கணவர் தான், நான் எந்த குறையும் சொல்லல. அதையும் அம்மா சொல்லிட்டாங்களா? சொல்லிட்டாங்க, எனக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா என் உடம்பு தான் சரியாகல, என் குடும்பத்தோட வாழ வச்சா நீ வாழ வை, இதுக்கு மேல நான் வேற எங்கேயும் செலவு பண்ற மாதிரி இல்லை, இல்லை நீ எடுத்துக்கோ அப்படி சொல்லிட்டு தான் நான் வேண்டிட்டு சொல்லிட்டு தான் வந்தீங்க. ஆனால் கண்ணீர் வடித்து வந்திருக்கீங்க. அந்த கண்ணீருக்கு இங்கே நல்ல இடம் கிடச்சிருச்சு. ஃபோன் போட்ட உடனே அம்மாவே எடுத்துட்டாங்களா? சரிம்மா. அப்போ உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் உங்கள் வீட்டில் இறந்த ஒரு ஆத்மா உங்களை நல்ல இடத்துக்கு அழைச்சிட்டு வந்துருச்சு. அதே போல் நீங்கள் ஒரு பிரார்த்தனை வச்சுருக்கீங்க. என்ன பிரார்த்தனைனாக்கா அதிகம் அம்மா சொன்னாங்களா? திருப்பதிக்கு போற வேண்டி இருந்தாங்க, அதுவும் சொன்னாங்களா அம்மாவே? சரிம்மா. இப்போ வந்து இந்த இடத்துல பஞ்சஸ்தலத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னா, இங்கே நான் நல்லா ஆயிடுவேன்ற நம்பிக்கை வந்துருச்சு. இதுதான் எனக்கு கடைசியாக இருக்கணுன்னே 33 கோடி தேவர்கள் போற்றக்கூடிய முதன்மை தெய்வம், அதாவது விநாயக பெருமாள்கிட்டே சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அதனால் அது சொன்னது வீணாவாது. இந்த கையில் ட்ரிப்பு போட்டுட்டு அலங்கோலமாக மனசுக்கு கஷ்டமாக நின்று இன்றைக்கி கண்ணீர் வடித்து சொல்கிற இதே தீர்ப்பை வந்து இன்னும் ஒரு 5 நாளைக்கு இதே இடத்துல ரொம்ப பிரகாசமா சொல்லுவீங்க. சந்தோஷமா இருக்கு. நான் காதுல உண்மையிலே சொல்றேன், நல்ல புடவை கட்ட முடியல, தலை வார முடியல, ஒரு கம்பல் போட முடியல, அதுக்கான செருப்பு கூட போடல, அப்படியே ஒடியாந்தாங்க. அதுதான். சரி, நீங்க நல்லா ஆயிடுவீங்க. இதே மக்களுக்கு மீண்டும் ஒரு வீடியோ நீங்க போடுவீங்க, சரியா? காப்பாத்துற தெய்வத்தை கடைசி வரைக்கும் விடக்கூடாது. கண்டிப்பா யாரு விட்டாலும் நான் விட போறது. கண்டிப்பா ஒருத்தர் 1000 பேர் சொல்லி நான் இன்னொருவேன் எங்கேயோ சுத்தாதீங்க, இதுல நமக்கு ஒரு நன்மை தான். நான் வந்து கடவுள்கிட்டே தான் வேண்டிக்கிறேன், எனக்கு சொத்து சுகம் வேணாம், 4 பேருக்கு நன்மை செய்யற அருளை கொடுங்க, எனக்கு அது எனக்கு போதும், எனக்கு எதுவுமே வேணாம். சரிம்மா. நம்ம சிவாய். உங்க பேர் என்னங்க ஐயா? என் பேர் விஜயன். நீங்க சென்னை தானா? அம்மாவுடைய ஹஸ்பண்டா? சரி, இவங்க எத்தனை வேதனை அனுபவிச்சாங்க 5 வருஷம்? ரொம்ப வேதனை அனுபவிச்சாங்க. பல இடம் சுற்றி பார்த்துட்டு முடியாம கடைசியில் ஐயா சொன்னதுனால பார்த்துட்டு வந்தோம். அந்த 5 வருஷம் அந்த மனவேதனை உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? வெளியே சொல்ல முடியல, அவங்க வெளியே அழுதுருவாங்க, அவங்களுக்குள்ள வச்சு தாங்கிக்கிறேன். உள்ள அவங்க பெண்ன்றதுனால கண்ணீர் வடிச்சிடுறாங்க. நீங்கள் வந்து விடாமல் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இருந்திருக்கீங்க. சரி, அழுகாதீங்க. இந்த இடம் வந்து உங்களுக்கு கடைசி இடமா இருக்கும், சரிங்களா? அதனால் இந்த கண்ணீருக்கு கண்டிப்பாக அந்த நாகம்மா பதில் சொல்லுவா, சரிங்களா? இதே இடத்துல மீண்டும் வந்து மக்களுக்கு ஒரு சாட்சி சொல்லுவீங்க, சரிங்களா? கண்டிப்பாாக நல்ல இடம், கவலைப்படாதீங்க. கடைசியாக உங்களுக்கு அமுச்சு கொடுத்துருக்காங்க, நல்ல இடத்துக்கு அமுச்சிருக்காங்க. இப்போ இங்கே வந்ததில் உங்கள் மனசு எப்படி இருக்குங்க ஐயா? கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. நன்றி. அது நடந்துடும், சரிங்களா?